மக்களே, வெல்கம் டு பிரேமாஸ் கிளினரி. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பொங்கல் குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த பொங்கல் குழம்பு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சர்க்கரை பொங்கல், வெண்பொங்கல் இதெல்லாம் வந்து பொங்கல் அன்னைக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஸோ அந்த வெண்பொங்கலுக்கு வந்து ஒரு சைட் டிஷ் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவோம். அதுதான் வந்து இந்த பொங்கல் குழம்பு. இந்த பொங்கல் குழம்பு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு எல்லா நாட்டு காய்கறியும் போட்டு நம்ம பண்ணுற ஒரு குழம்பு. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ரொம்ப டெலிஷியஸாக இருக்கும். இது வந்து சாம்பார் மாதிரியும் இல்லாமல் புளிக்குழம்பு மாதிரியும் இல்லாமல் ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் இருக்கும். இது வந்து இந்த பால் பொங்கலோட சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பர்டிகுலராக இது வந்து பொங்கல் அன்னைக்கு தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஸோ அதோட ரெசிபி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோ பார்த்துடலாம். இந்த பொங்கல் குழம்பு பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எல்லாமே நாட்டு காய்கறிகள் தான் தேவை. ஸோ பீன்ஸு, கேரட்டு, காலிஃப்ளவர் அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் இது வந்து டிஃப்ரெண்ட்டு. நம்ம வந்து நாட்டு காய்கறிகள்னு சொல்லுவோம். என்னென்னா காராக்கருணை, அதுக்கப்புறம் பிடிக்கருணைன்னு சொல்லுவோம். இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக இருக்கும், பிடிக்கருணைன்னு சொல்லுவோம் அது. அப்புறம் மொச்சை வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் இந்த பொங்கல் குழம்புக்கு. அதுவும் வந்து பச்சை மொச்சை. நம்ம வந்து மொச்சை கொட்டை குழம்பு வைக்கிற ட்ரை மொச்சை இல்லாமல் இது வந்து ஒரு பச்சை மொச்சை. இந்த பச்சை மொச்சை ரொம்ப முக்கியம் பொங்கல் குழம்புக்கு. அதுக்கப்புறம் கத்திரிக்காய், அப்புறம் பார்த்தீங்கன்னா அவரைக்காய். இது வந்து நாட்டு அவரைன்னு சொல்லுவாங்க, நாட்டு அவரைக்காய். ஸோ அவரைக்காய், அப்புறம் வந்து வாழைக்காய், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்னென்னலாம் நாட்டு காய்கறிகள் கிடைக்குதோ அதை யூஸ் பண்ணி நம்ம பண்ணலாம். இதில் வந்து கவுண்டிங் இருக்குது. சில பேர் வந்து 5 காய் போட்டு பண்ணுவாங்க, சில பேர் வந்து 7 காய் போட்டு பண்ணுவாங்க, ஒத்தப்படையில் போடுவாங்க. இது வந்து நமக்கு என்ன காய்கறிகள் வந்து அவைலபிலிட்டி இருக்கோ அது போட்டு பண்ணலாம். இம்பார்ட்டண்ட்டாக பார்த்தீங்கன்னா இதில் வந்து நாட்டு காய் போட்டு பண்ணால் இந்த குழம்பு வந்து இன்னும் டேஸ்டியாக இருக்கும். நம்ம ப்ரெஷர் குக்கர் யூஸ் பண்ணாமல் இந்த காயெல்லாம் வந்து பாயில் பண்ணி அதுக்கப்புறம் அந்த குழம்பு ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ப்ரெஷர் குக்கரில் பண்ணால் வந்து கொஞ்சம் அவ்வளோ டேஸ்ட் கிடைக்காது. இதை வந்து நம்ம நார்மலாக பாயில் பண்ணுற மாதிரி காயெல்லாம் பாயில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பருப்பு, உப்பு, அதுக்கப்புறம் ஸ்பைஸ் பவுடர்ஸ் இதெல்லாம் சேர்த்து நம்ம இந்த குழம்பு பண்ண போகிறோம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பொங்கல் அன்னைக்கு தான் இல்லை, நீங்கள் நார்மல் டேஸில் கூட அந்த குழம்பு பண்ணி சாப்பிட்லாம். ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம இப்போ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இப்போ வந்து பொங்கல் குழம்பு பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக வந்து என்ன பண்ணணும்னா நம்ம இந்த வெஜிடபிள்ஸை வந்து பாயில் பண்ணணும். ஸோ பாயில் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சில வெஜிடபிள் வந்து சீக்கிரமாக குக் ஆகிடும், சில வெஜிடபிள்ஸ் வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும் குக் ஆகிறதுக்கு. ஸோ எந்தெந்த வெஜிடபிள்லாம் கொஞ்சம் லேட்டாக குக் ஆகுமோ ஃபஸ்ட்டு அதெல்லாம் சேர்த்து நம்ம பாயில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கடைசியாக வந்து எந்த வெஜிடபிள்லாம் சீக்கிரமாக குக் ஆகிடுமோ அதை நம்ம குக் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த காராக்கருணை, பிடிக்கருணை இதெல்லாம் வந்து இந்த ரூட் வெஜிடபிள்ஸ்லாம் கொஞ்சம் லேட் ஆகும் குக் ஆகிறதுக்கு. அதனால் ஃபஸ்ட்டு அதெல்லாம் சேர்த்துட்டு அதை ஃபஸ்ட்டு பாயில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நான் சீக்கிரமாக குக் ஆகிற வெஜிடபிள்ஸை பாயில் பண்ண போகிறேன். ஸோ நான் அந்த ரூட் வெஜிடபிள்ஸ்லாம் நான் சேர்த்துடுறேன். வாழைக்காய், பிடிக்கருணை, காராக்கருணை அதெல்லாம் ஃபஸ்ட்டு நீங்கள் சேர்த்துடலாம். பார்த்தீங்கன்னா அதெல்லாம் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து ரூட் வெஜிடபிள்ஸ்லாம் இதில் சேர்த்துட்டேன். அதோடு பார்த்தீங்கன்னா ஒரு லெமன் சைஸ் புளி வந்து அதை சோக் பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸ் போல் சோக் பண்ணிக்கிங்க. சோக் பண்ணி அதோட பல்ப்பை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ நான் அந்த புளி தண்ணியை வந்து நான் சேர்த்துடுறேன். ஒரு லெமன் சைஸ் புளியை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி இதோட சேர்த்துடலாம். அதுக்கப்புறமா இதோட வந்து ஒரு டீஸ்பூன் போல் சால்ட் சேர்த்துடுறேன். ஒரு கப்பு போல் தண்ணி சேர்க்குறேன். தண்ணி சேர்த்துட்டு கவர் பண்ணி இதை குக் பண்ண வேண்டியதுதான். இது வந்து இந்த வெஜிடபிள்ஸை சாஃப்ட் ஆனோன்னே மற்ற வெஜிடபிள்ஸை நம்ம இதில் சேர்க்கலாம். ஸோ இதை கவர் பண்ணிடலாம். கவர் பண்ணி குக் ஆகட்டும். ஸோ மீன் வயல் பார்த்தீங்கன்னா இது வந்து துவரம்பருப்பு வந்து ஒரு 1/2 கப்பு, அதாவது 1/2 கப்பு துவரம்பருப்பு வந்து நான் ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து நிறைய பருப்பு சேர்க்கக்கூடாது, காய்கறி வந்து நிறையா இருக்கணும், அப்புறம் வந்து பருப்பு வந்து கம்மியாக இருக்கணும். அதுதான் இந்த குழம்போடு. ஏன்னா நம்ம சாம்பாரில் வந்து பருப்பு ஜாஸ்தியாக இருக்கும், காய் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி போடுவோம். இது சாம்பார் மாதிரி கிடையாது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பருப்பு வந்து கம்மியாக இருக்கணும், காய் வந்து ஜாஸ்தியாக இருக்கணும். அதுதான் இந்த பொங்கல் குழம்புக்கும் சாம்பாருக்குமான டிஃப்ரென்ஸு. ஸோ நம்ம வந்து இப்போ காய் பாயில் ஆகிட்டுருக்கு, பருப்பும் வந்து வெந்து ரெடியாக இருக்குது. காய் குக் ஆனால நம்ம பருப்பு இதில் சேர்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா காயெல்லாம் நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து மற்ற வெஜிடபிள்ஸ்லாம் இதில் சேர்த்துடலாம். மொச்சக்காய் நான் வந்து ஒரு தக்காளி கூட கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் நான் இதில் சேர்த்துடுறேன். ஸோ எல்லா வெஜிடபிள்ஸும் இதில் சேர்த்தாச்சு.
இதையும் கவர் பண்ணி குக் பண்ணிடுவோம். வெஜிடபிள்ஸ் நல்லா பாயில் ஆகணும். ஸோ வெஜிடபிள்ஸ் வந்து குக் ஆகிட்டுருக்கு. இப்போ வந்து நம்ம வந்து ஸ்பைஸ் பவுடர்ஸ் எல்லாம் சேர்க்க போகிறோம். இதில் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சள்தூள் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 1.5 டீஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள், 2 டீஸ்பூன் வந்து கொத்தமல்லி தூள், அப்புறமா வந்து ஒரு டீஸ்பூன் சால்ட்டு. ஸோ இதையும் நான் அதில் சேர்த்துட்றேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ இங்கே வந்து நம்ம வந்து ஒரு 1/2 கப்பு வந்து தோர்தால் வந்து நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதையும் நம்ம இதில் சேர்த்துடலாம். இது வந்து கொஞ்சம் திக்காக தான் இருக்கும். லைக் வந்து ஒரு கூட்டு மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி இருக்கும். அதனால் வந்து சாம்பார் மாதிரி நம்ம தண்ணியாக இருக்காது, கொஞ்சம் திக்காக தான் இருக்கும். அதனால் இதில் நம்ம வந்து தண்ணி சேர்க்கணுங்கிற அவசியம் இல்லை. இதை நல்லா மூடி போட்டு எப்படியும் ஒரு 7 மினிட்ஸ் போல் இதை நம்ம குக் பண்ணணும். அதில் இருக்கிற ரா ஸ்மெல் எல்லாம் போகணும். ஸோ ஒரு 7 மினிட்ஸ் போல் இதை நம்ம குக் பண்ணிடலாம். வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. நம்ம வந்து இதுக்கு தாளிப்பு ப்ரிப்பேர் பண்ணால் 1 டேபிள் ஸ்பூன் கீ சேர்த்துங்க. கீ இல்லைன்னா நீங்கள் வந்து தேங்காய் எண்ணெயில் கூட தாளித்து கொட்டலாம். நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் கீ இப்போ சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா வந்து இதில் வந்து ஒரு 1 டீஸ்பூன் கிட்ட கடுகு சேர்த்துடலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் கிட்ட உளுத்தம்பருப்பு, பார்த்திங்கன்னா பெருங்காயம், காஞ்ச மிளகா கிட்ட சேர்க்குறேன். அதுக்கப்புறமா கருவேப்பிலை, இந்த தாளிப்பை வந்து இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. அவ்வளோதான், பொங்கல் குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ டேஸ்டியான ஒரு சூப்பரான டெலிஷியஸான பொங்கல் குழம்பு நம்ம ரெடி பண்ணிட்டோம். ஸோ பொங்கல் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. கடைசியில் வந்து தாளித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குழம்பு வந்து இன்னும் வந்து ரொம்ப நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இதில் எல்லா விதமான வெஜிடபிள்ஸும் நம்ம சேர்த்து நம்ம ஒரு ஹெல்த்தியான ஒரு பொங்கல் குழம்பு நம்ம ரெடி பண்ணிட்டோம். ஸோ இந்த மாதிரி பொங்கல் குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்புறம் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள். இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸோடு உங்களை நான் சந்திக்கிறேன். Until then, bye from Premlata Arvindan. Bye.